வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நாம் எதை வச்சு ஸ்வீட் செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா பால் வச்சு தாங்க இன்றைக்கி நாம் ஸ்வீட் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பெங்காலி ஸ்வீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெங்காலி ஸ்வீட் கர்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இதுக்கு தயிர் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தயிரை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். அதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை. பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டவல் விரித்து விட்டுட்டு நீங்கள் தயிரை வடித்து எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் தயிர் நல்லா க்ரீமியாக கிடைக்கணும் நம்மளுக்கு. அதனால இந்த மாதிரி நம்ம தயிரை வடிச்சிக்கலாம். நான் மாட்டுப்பால் தாங்க எடுத்துருக்கிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும் தயிர். பாருங்கள், அதனால தான் நல்லா வடித்து எடுத்துக்கணும். இன்னும் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டும் கெட்டியாக இருக்கும். நான் மாட்டுப்பால் இருக்கிறதுனால மாட்டுப்பாலில் செஞ்சுருக்குறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாம் தயிரை வடிச்சிடணும். ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வடியணும். ஸோ இது 1 ஹவர் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துடணுங்க. இது இருக்கட்டுங்க 1 ஹவர். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடியட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பால் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவு நான் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சணுங்க. கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம காய்ச்சணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கிறப்ப சிம்மில் வச்சு பால் கொஞ்சம் நேரம் சுண்டணுங்க. ஒரு 4 கப் அளவு எடுத்தோம்னா ஒரு 3 கப் அளவுக்கு பார்த்தா சுண்டணும் உங்களுக்கு பால். ஸோ இது ரெடியாக இருக்கட்டுங்க. இது மெதுவாக சிம்மில் இருக்கட்டும். நாம் நெக்ஸ்ட் என்னங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் சுகர் 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஸ்வீட் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சுகரில் நீங்கள் தண்ணி ஊற்ற அவசியம் இல்லைங்க. இப்படியே சுகரை நம்ம கேரமலைஸ்டு பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகுது. நல்லா உருகிறதாங்க கேரமலைஸ்டு. பாருங்கள், நல்லா உருகிருச்சு. ரொம்ப பிளாக் ஆகிற வரைக்கும் விட வேண்டாங்க. ஒரு அளவுக்கு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்ச பாலில் 1 கப் அளவு எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெதுவாக ஆட் பண்ணுங்கள். பொங்கி வரும். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இப்போ கிளறி விட்ருங்க. பாலும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இது ஓகேங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலக்கியாச்சு. இப்போ இதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பால் சுண்டை காய வச்சுருக்கிறோம்லங்க, அது ஒரு பக்கம் சிம்மில் இருக்குது. பாருங்கள், நல்லா சுண்டை காஞ்சிட்டு கொதிச்சிட்ருக்குது பார்த்தீங்களா. இப்போ எந்த சுகரும் நம்ம பாலும் மிக்ஸ் பண்ணின கலவையே இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. இதையும் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா பால் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இப்போ நல்லா இந்த மாதிரி சுகர் அந்த கேரமலைஸ்டும் பால் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணலான்னா இது நீங்கள் ஒரு 1/2 ஹவர் இதுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க. அதாவது தயிர் பெற போடுறதுக்கு நம்ம எப்படி சூடு வெகுன்னு பண்ணுவோமோ அந்தளவுக்கு இது சூடு ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பவுலில் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் எடுத்து வச்ச தயிர் எப்படி வடிஞ்சிருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், தயிர் நல்லா க்ரீமியாக எவ்வளோ தயிர் எடுத்தோ இவ்வளோண்டு தான் வந்திருக்குது. பாருங்கள், எல்லா தண்ணி வடிஞ்சு சுத்தமாக க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கலக்கணும். தயிர் நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமாக வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணால் சீக்கிரம் மிக்ஸ் ஆகும். ஸோ பாருங்கள், பால் ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பால் பெற போடுற அளவுக்கு லைட்டு வெதுப்பில் இருக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலை நம்ம எடுத்து வச்ச அந்த பவுலில் இருக்கிற தயிருக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தயிர் முதக்கிற ஆடை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா விஸ்க் வச்சு கலரி விட்ருங்க. இந்த மாதிரி பாருங்கள்.
இந்த மாதிரி ஆடையே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் நல்லா கிளறிடணும். ஃபஸ்ட்டே தயிரை நல்லா க்ரீமியாக கலக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் மண் பாட் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி நான் 2 பாட்டில் ஊற்றிட்டு ஒரு சில்வர் கப்லேயும் நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி முள்ளி ஊற்றி வச்சாச்சு. இது ஒரு 8 ஹவர்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஸ்வீட் ரெடி ஆகுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 ஹவர்ஸ் நம்ம இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆகட்டுங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸ்வீட்டு. பாருங்கள், நம்ம எதுவுமே போடல. பால், தயிர் தான் போட்டிருக்கோம். சுகர் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மாட்டுப்பாலுக்கே நல்லா இவ்வளோ கெட்டியாக கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் இன்னும் பேக்கெட் பால் இந்த ஸ்வீட் போட்டால் இன்னும் கெட்டியாக கிடைக்கும். இருந்தாலும் மாட்டுப்பால் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி மாட்டுப்பால் போட்டிருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். ஸ்வீட் கேர்டுங்க, பெங்காலி ஸ்வீட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுனா ரொம்ப ஈஸி, சுலபமாக. நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணலிங்க. வீட்டில் இருக்கிற சுகரும் பாலும் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் எப்படி ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட்டை நீங்கள் 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பாலில் செஞ்சுருக்கிறனால புளிச்சிரும். ஸோ 1 நாள் 2 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 2வது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.